கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு 15வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் வானத்திலே பெரிய ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கோபம் முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் ஏன் கோபப்படுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடப்பதினாலே தேவன் கோபப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6, 16, 17 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைத்திருக்கக்கூடும் என்றார்கள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களையும் குகைகளையும் பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆட்டுக்குட்டியானவர் ஏன் கோபப்படுகிறார், பிதாவாகிய தேவன் ஏன் கோபப்படுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ரோமர் 1:18 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். ரோமர் 1:18 வாசிப்பா. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய், அப்போ தேவ கோபம் ஏன் வெளிப்படுகிறது என்று சொன்னால், அவபக்தி, அநியாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் உலக இரட்சகர் என்பதை. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்குகிறார்கள். அப்போ என்ன உண்டாகுது, எல்லாம் அவபக்தி உண்டாகிறது, அநியாயம் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் கோபப்படுவதற்கு காரணம் என்ன, அவபக்தி, அநியாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:6 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டது. அப்போ இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அப்போ ஏன் தேவ கோபம் வருது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கீழ்ப்படியாமல் தன் மனம் போன போக்கிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கொலோசியரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி 5வது வசனத்தில் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை,
அப்போ இதெல்லாம் பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ இதெல்லாம் என்னது, தேவனுடைய கோபாக்கினைக்கு முகாந்திரமாக தேவனுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துவதாக மனிதனுடைய கிரியைகள் மாறினதுனாலே தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கோபப்படுகிற அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த அப்போ கடைசி காலங்களிலே ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லா காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே இதோடு கூட தேவனுடைய கோபம் முடிவடைகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 முத்திரைகளை உடைக்கும் பொழுதும் 7 எக்காலங்களை ஊதும் பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய கோபம் அங்கிருந்து ஆரம்பித்து இந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த 7 கலசங்களோடு கூட தேவனுடைய கோபம் முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7 முத்திரைகளை தியானித்தோம், 7 எக்காலங்களை தியானித்தோம். இப்பொழுது 7 கலசங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல் இருக்கிறது. அப்போ அந்த கடல் அருகே யார் நிற்கிறாங்க? இந்த சொரூபத்தை வணங்காதவர்கள், இந்த மிருகத்தை வணங்காதவர்கள், அதனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் அந்த இடத்துல நிற்கிறதை பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்திலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் பிசாசுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு 42 மாதம் அல்லது 1260 நாட்கள் அல்லது 3½ ஆண்டுகள். அப்போது இந்த வருஷங்களில் இது பரிசுத்தவான்களை என்ன செய்யுமாம்? ஜெயம் பெறுமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிசுத்தவான்களை இந்த நாமத்தையாவது அதனுடைய முத்திரையாவது அதனுடைய சொரூபத்தையாவது தரித்து கொள்ளாதவர்களை கொலை செய்வதற்கு அது அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் அம்மிருகத்தின் சொரூபமும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ கடைசி காலங்களிலே இந்த மிருகத்தை அதனுடைய சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படியாக ஒரு அதிகாரம் அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ பிசாசு இதே சிஸ்டத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த பொழுது அவன் செய்தான். இயேசுவை கொலை செஞ்சிட்டா இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அப்போ அதே போல் இந்த மிருகத்தையும் இந்த மிருகத்தினுடைய சொரூபத்தையும் வணங்காதவர்களை கொலை செஞ்சிட்டான். அப்போ கொலை செஞ்ச உடனே என்ன நினச்சிருப்பாங்க? பரிசுத்தவான்களெல்லாம் கொலை பண்ணியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு. ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, அந்த மிருகத்தின் லக்கத்திற்கு உட்படாதவர்கள் உள்ளாகாமல் இருக்கிறவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ முத்திரையை தரிக்கலினாலுமே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா.
அப்போ முத்திரையை தரிக்கலாம் பிசாசு என்ன செய்வான்? கொலை செய்வான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சரீரத்தை, இந்த மாம்சத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாக்களை நரகத்தில் அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலங்களில் பிசாசு பரிசுத்தவான்களை அழித்து விட்டேன் என்று சொல்லி அவன் எண்ணுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை உயிரோடு கூட எழுப்பி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்முடைய நித்தியத்திற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இங்கே 2வது வசனத்தில் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் என்று சொல்லப்படுகிறது. இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பளிங்கு கொப்பான ஒரு கண்ணாடி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருக்கிறது. இங்கே பரிசுத்தவான்கள் நிற்கிறது அக்கினி கலந்த கண்ணாடி கடலுக்கு முன்பாக அவர்கள் நிற்பதாக தோற்றம் அளிக்கப்படுகிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்தவான்கள் எல்லாரும், ஜெயமெடுத்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த அந்த அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நின்றுட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தர் தேவரீர் கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீர் வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் என்று சொல்லி அவர்கள் பாடல் பாடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க 2 பாட்டை பாடுறாங்க. ஒன்று மோசேயின் பாட்டை பாடுறாங்க, இன்னொன்று ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டை பாடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் மோசேயின் பாடல் என்று சொல்லும் பொழுது மோசே 2 முறை பாடி இருக்கிறார். பைபிளில் மோசஸ் எத்தனை முறை பாடி இருக்கிறார்? 2 டைம் பாடி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயம் எடுக்கும் பொழுது ஒரு முறை பாடினார். 2வது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதனை பண்ணும்படியாக ஒரு முறை பாடினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மேலே போய் அவங்க எந்த பாட்டை பாடுறாங்க? மோசேயின் பாட்டை பாடுறாங்க. ஏன் மோசேயின் பாட்டை பாடுறாங்க? மோசே ஜெயம் எடுக்கும் பொழுது பாடினார். அப்போ மோசே ஜெயம் எடுக்கும் பொழுது பாடினது போல இவர்கள் மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்காதபடிக்கு, அவர்கள் மிருகத்தினுடைய நாமத்தை தங்கள் நெற்றிகளிலும் அல்லது தங்கள் கைகளிலும் அணிந்து கொள்ளாதபடிக்கு தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால பிசாசு அவங்கள கொலை செஞ்சிட்டான். ஆனால் இப்போ பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நின்று மோசேயின் பாட்டை பாடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ மோசேயின் பாட்டை ஏன் பாடுறாங்க? அவங்க ஜெயம் எடுத்ததுனால அவங்க பாடுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஜெயம் என்பது நல்லா கவனிக்கணும், ஒருத்தரை தோற்கடிப்பதனால் அல்ல, அவங்க பண்ணுகிற செயல்களை செய்யாமல் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. ஒருத்தரை தோக்க அடிச்சுட்டு நான் அவங்கள ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது ஒரு 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 இது, அவங்க சொல்கிறத நான் செய்யலை அப்படின்றது இன்னொரு இது. அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யறான்? என் முத்திரையை தரிக்கணும், என்னை வணங்கணும் அப்படின்றான். அதை பரிசுத்தவான்கள் என்ன பண்ணல? செய்யலை. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்க செய்யாதனால ஆண்டவர் பரிசுத்தவான்களை ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ மோசேயின் பாட்டு எங்கே இருக்குது? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1 to 18 வசனங்கள் வாசிக்கும்போது அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 1ஆம் வசனத்தில், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வெற்றி சிறந்தார்? மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போ இந்த பாட்டில் மோசஸ் எதெல்லாம் வச்சிருக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எல்லாம் பார்வோனுடைய கைக்கு தப்பிக்கப்பட்டார்கள், எப்படி செங்கடலிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்பட்டார்கள், எப்படி கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்தினார், எப்படி கர்த்தர் தனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி மோசே சந்தோஷத்தோடு கூட பாடினார். அல்லேலூயா. அப்போ இந்த பாட்டை தான் அங்கே மேலே பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அற்புதத்தை செய்தார். மிருகத்தை வணங்காதபடிக்கு, அதனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவர்கள் வெற்றியின் பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பாடல் மூலமாக நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பாட்டு பாடும்பொழுது எப்பவுமே பாடல் என்ன பண்ணோம்? உணர்ந்து நம்ம பாடல் பாடுறோம். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும், பாடலில்
பல பாடல்கள் இருக்குது. ஆறுதல் பாடல் இருக்குது, அறிவை உணர்த்துகிற பாடல் இருக்குது, தேவனை ஆராதிக்கிற பாடல்கள் இருக்குது, ஸ்தோத்திர பாடல்கள் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம் பாடுகிறவர்களாய் காணப்படும். அதே போல் உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 43 வசனங்களில் கர்த்தருடைய போதனையின் பாட்டு, மோசஸினுடைய போதனையின் பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு, எதிரியின் மேல் வெற்றி, நீதி நியாய தீர்ப்பு, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் மோசே ஜனங்களுக்கு பாடல் மூலமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாட்டை அவர்கள் பாடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கும்போது, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டு. அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டினுடைய மைய கருத்து என்ன? உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டீர், உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டீர். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புது பாட்டை பாடுகிறார்கள். நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம். வெளிப்படுத்தல் 14:3 1,44,000 பேரும் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதிய பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டு என்ன? எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே, உடைய ரத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ரத்தத்தினாலே மீட்பு, சாத்தானின் மேல் வெற்றி, ஒரு ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும். மோசஸ் பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இரட்சகராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். மோசே செங்கடல் மீது வெற்றி கொண்டார். இயேசு சிலுவையின் மேலே வெற்றி கொண்டார். மோசே பார்வோன் மேல் ஜெயம் கொண்டார். இயேசு சாத்தானின் மேலும் பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் அவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாட்டையும் மோசேயின் பாட்டையும் அவர்கள் பாடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பாட்டை பாடுறது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய நாமத்திற்கு நம்ம பயந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று அவன் கூறினான் என்று சொல்லி.
அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எதற்கு மகிமைப்படுத்துங்கள்? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள் வந்தது. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்வதற்கு அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நம்ம நியாயத்தை நம்ம பேசினால் நம்முடைய நியாயம் என்ன பண்ணும்? எடுபட்டு போகும். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்காக நியாய தீர்ப்பு செய்யும்படியாக இந்த பூமியிலே அவர் இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19:5 கர்த்தருடைய பரிசுத்த நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரை அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோர்களே, நீங்கள் யாவரும் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்தது. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிற நாள் வந்தது. நீங்கள் எல்லாரும் அவரை என்ன செய்யுங்க? துதியுங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே வெளிப்படுத்தல் 15:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்த பிறகு அவன் இன்னொரு காட்சியை அவன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது மோசேயின் காலத்தில் சாட்சியின் கூடாரம் எதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தை சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஆலயம் திறந்த உடனே அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் வெளிப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கிருந்து புறப்படுறாங்க? அவங்க ஆலயத்திலிருந்து புறப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ இவங்க ஆலயத்திலிருந்து புறப்படுறதுடைய காரணம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும். இந்த 7 தூதர்களும் 7 கலசத்தில் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய கண்ணீர், பரிசுத்தவான்களுடைய ஜெபம். நீங்கள் ஆலயத்தில் வந்து அழுதுறே இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. இதெல்லாம் ஆண்டவர் வந்து தூதர்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கலசத்தில் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்காக நியாய தீர்ப்பு செய்யும்படியாக அந்த 7 தூதர்களும் 7 கலசத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆலயத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய தோற்றத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 7 தூதர்களும் எப்படிப்பட்ட தோற்றமுடையவர்களாக இருக்கிறாங்க? பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ 7 பொற்கலசங்களை 7 தூதர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கிளையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. அல்லேலூயா. அந்த 7 பொற்கலசங்களை யார் கொடுக்கிறது? 4 ஜீவன்களில் ஒன்று கொடுக்கிறது. அல்லேலூயா. 7 பேர்கிட்டையும் 7 பொற்கலசங்களை கொடுத்து அனுப்புகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அப்போ தேவாலயத்திலே நிறைந்தது. இது இந்த கொடுத்த உடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பொற்கலசங்களை இந்த தூதர்களிடத்தில் கொடுத்த உடனே அங்கே தேவாலயத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சம்பவம் நடக்கிறது? 8ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் ஆமென் ஒருவரும் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. ஏன் சொன்னா இதோடு கூட தேவனுடைய கோபம் முடிகிறது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஏன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒருவர் நுழைய முடியாதுன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். தேவனுடைய கோபம் பூமியிலே வெளிப்படும் பொழுது உள்ள யாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரே போதும், ஆண்டவர் நீத்திருங்க ஆண்டவரேன்னு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாத அளவுக்கு தேவனுடைய மகிமை என்ன பண்ணிருங்க? தேவனுடைய ஆலயத்தை மூடுகிறது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடிற்று, ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடிச்சு. வாசிப்போம். யாத்திராகமம் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று, மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி, அப்போ இங்கே பரலோக ஆலயத்தில் என்ன நிரம்பி இருக்கிறது? தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கிறது, தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை மோசஸ் உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா மோசஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். யாருக்காக? ஜனங்களுக்காக. ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவாருங்க? கேட்பார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை வல்லமை மூடி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்வதற்காக கர்த்தர் இந்த பூமியிலே 7 கலசங்களையுடைய 7 தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அதனுடைய கண்டினியூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும்போது, அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதர்களுடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. எங்கிருந்து சத்தம் வருது? தேவ ஆலயத்திலிருந்து சத்தம் வருது. இப்ப தேவ ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறது? ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. அங்க இருந்த தூதர்கள் கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? ஆலயத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். இப்ப ஆலயத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் என்ன சொல்லுது? தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள். அல்லேலூயா. இப்ப 7 தூதரும் 7 கலசங்களை வச்சுட்டு என்ன பண்றாங்க? பூமியின் மேல் ஊற்றுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ முதலாம் தூதன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே தேவனுடைய கோபமாகிய சினம், தேவனுடைய கோபமாகிய உக்கிரகம் இந்த பூமியின் மேல் ஊற்றப்படுகிறது. இதை குறித்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 79:6, எரேமியா 10:25 போன்ற வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய கோபம் எப்படியெல்லாம் வெளிப்பட போகிறது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பரிசுத்தவான்கள் மூலமாக ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். செப்பனியா 3:8, சங்கீதம் 79:6, எரேமியா
10, 25 போன்ற வசனங்களிலே தேவனுடைய சினமாகிய கோபம் இந்த பூமியிலே வெளிப்பட போகிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய கோபம், முதலாவது தூதன் வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் என்ன பண்ணுச்சுங்க உண்டாயிடுச்சு. இப்போ 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 எனக்கு என்ன கவனிங்களா எல்லாரும்? இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன் மிருகத்தையும் சொரூபத்தையும் அதை வணங்கும்படியாக உத்தரவு கொடுத்தான். அப்படி உத்தரவு கொடுக்கும்போது அங்கே பரிசுத்தவான்கள் அதை வணங்காதனால பரிசுத்தவான்களை கொலை செஞ்சிட்டான். இப்போ பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறாங்க? தேவனுடைய சமூகத்தில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நீதி செய்யணும் இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த முத்திரையை தரித்தவர்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் தரார். அல்லேலூயா. முத்திரையை தரிக்காதவங்களுக்கு பிசாசு பனிஷ்மெண்ட் கொடுத்தான், முத்திரையை தரிச்சவங்களுக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட் தரார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷர்களுக்கு மேலே பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது எரி பந்தமான கொப்பளங்கள் ஜனங்கள் மேலே வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயின் நாட்களிலே வாசிப்போம் அந்த வசனத்தை. யாத்திராகமம் 9:9. அது எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தூசி போன இடத்துல எல்லாம் அந்த எரிபந்தமான கொப்பளங்கள் போல எல்லாம் மனுஷனுடைய மேலே என்ன பண்ணிச்சுங்க வந்தது. அது தொடர்ந்து 10, 11 வாசிப்போம். அப்படியே சூளையின் சாம்பலையும் அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கொப்பளங்கள் நிமித்தமாக மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் போனது. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயின் நாட்களில் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்டதான எரிபந்தமான கொப்பளங்களை ஆண்டவராகிய தேவன் எழும்ப பண்ணார். அப்போ எகிப்து தேசம் எய்து எங்கும் தூசியாகி எகிப்து தேசம் முழுவதும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் வந்ததாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே எரிபந்தமான கொப்பளங்கள் பூமியின் மேலே வந்ததினாலே மூல வியாதிகளினாலே ஜனங்கள் அங்கே அங்கே தாகிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த முதலாம் தூதன் கலசத்தில் உள்ளதை எதன் மேலே ஊற்றினான் என்று சொன்னால் பூமியின் மேலே ஊற்றினான். இரண்டாவது தூதன் வேதத்தில் வாசிக்கும்போது வெளிப்படுத்தல் 16:3 இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். அல்லேலூயா. அப்போ சமுத்திரத்திலே ஊற்றின உடனே என்ன நடக்குதாங்க? ஆமென். அப்போ அந்த சமுத்திரத்தின் மேலே ஊற்றின உடனே அது செத்தவனுடைய இரத்தத்தை போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிரயாணிகள் யாவும் மாண்டு போயின என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நதியின் மேலே அது நதியின் மேலும் தண்ணீரின் மேலும் இரத்தமாக மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதே போல நடந்ததை யாத்திராகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 105:29 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 105:29 போதும். அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றினார். அவருடைய தண்ணீரை என்ன பண்ணார் ஆண்டவர்? இரத்தமாக மாற்றி அநேகர் அதிலே சாக பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இரண்டாவது தூதன் சமுத்திரத்தின் மேலே ஊற்றும் பொழுது அங்கு சமுத்திரத்தில் உள்ள பிரயாணிகள் யாவும் மாண்டு போயின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் தூதன் கலசத்தை பூமியின் மேல் ஊற்றுகிறான். இரண்டாவது தூதன் கலசத்தை சமுத்திரத்தின் மேல் ஊற்றுகிறான். மூன்றாவது தூதன் கலசத்தை ஆறுகளின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் ஊற்றுகிறான். அவைகள் உடனே இரத்தமாக மாறினது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த மூன்றாம் தூதன் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், இந்த 4 வசனத்திலும் மூன்றாம் தூதன் கலசத்தை ஊற்றும் பொழுது நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவன் எதன் மேல் ஊற்றுகிறான்? ஆறுகளின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் ஊற்றுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் இந்த மூன்றாம் தூதன் ஊற்றும் பொழுது சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக தேவன் நீதி செய்யும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18:25 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஆபிரகாம் உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் ஆமென், நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்புவது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அப்போ அங்கே ஆபிரகாம் சொல்லும்போது சொல்ற, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சர்வலோகத்தினுடைய நியாயாதிபதி. அவர் உனக்காகவும் எனக்காகவும் நீதி செய்யும்படியாக 7 தூதர்களை 7 கலசங்களோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அங்கு அனுப்பினார். மூன்றாவது தூதன் செய்கிற செயல் தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16:5. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருந்தவரும் இருக்கிறவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அல்லேலூயா. தண்ணீர்களின் தூதன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாம் தூதன் தண்ணீரின் மேலே ஊற்றாரு. தண்ணீரின் தூதன் சொல்றாரு, தேவன் நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நியாயாதிபதி, நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தொடர்ந்து 8வது வசனத்தை வாசிப்போம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை போதுமா சூரியனின் மேலே ஊற்றினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 4ஆம் தூதன் சூரியனின் மேலே ஊற்றினான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது நாள் தான் சூரியன் படைக்கப்பட்டது. 4வது நாள் தான் சூரியன் படைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 8:12 வாசிக்கும் பொழுது 4வது தூதன் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. 4வது தூதன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எக்காலத்தை ஊதும் பொழுது சூரியனில் 1/3 பங்கு சேதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 4வது தூதன் 4வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட சூரியனின் மேலே அவன் கலசத்தை ஊற்றுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மனிதர்கள் உஷ்ணத்தினாலே அநேகர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பாதிக்கப்படுவதை நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஊற்றினான், தீயினால் மனுஷர்கள் தாகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தாகிக்கப்பட்டு இந்த வாதை செய்த அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவருடைய நாமத்தை என்ன பண்ணல, மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம். அப்போ இந்த 4ஆம் தூதன் சூரியன் மேல் ஊற்றும் பொழுது சூரியன் இன்னும் வெப்பமயமாக மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அவன் போய் ஆமணக்கு செடியின் பக்கத்தில் உட்கார்றான். ஆண்டவர் ஒரு பூச்சியை உண்டாக்குகிறார். அந்த பூச்சியினாலே அந்த ஆமணக்கு செடி முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. தேவன் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிற பொழுது கிழக்கிலிருந்து ஒரு உஷ்ண காற்றை அனுப்பினார். அப்போ அந்த உஷ்ண காற்று அவன் உடம்புல பட்ட உடனே நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்போது என்னடா இந்த ஒளி, இதுக்கு நம்ம போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் போன வருஷத்தில் வந்தது. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்போ சூரிய வெளிச்செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டதான உடம்பெல்லாம் ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்குறதா இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல் யோனாவும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்ததை நம்ம வேதத்தில் யோனா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெயில் ஏறும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும் தீர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ 4ஆம் தூதன் என்ன செய்தான்? கலசத்தை சூரியன் மேல் ஊற்றியதினாலே பூமியில் அநேகர் இந்த சூடினாலே, இந்த உஷ்ணத்தினாலே அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது ராஜ்யம் இருளடைந்தது. அவர்களுடைய வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை எதிர் மேல் ஊற்றினான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இதை செய்யும் பொழுது இந்த பூமியை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுங்க? மிருகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் நம்ம போன இதெல்லாம் வாசிக்கும் பொழுது மிருகம் ஆளுகை செய்யும் பொழுது இது போல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் எதை என்ன பண்ணாங்க? மிருகத்தை வணங்கினாங்க, மிருகத்தினுடைய சொரூபத்தை உண்டாக்கி எல்லா இடத்துலையும் வச்சாங்க. இப்போ ஆண்டவர் இந்த 5வது கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய அதிகாரம் போது, அவருடைய ஆளுகை போது, அவருடைய எல்லா விதமான தன்மைகளும் அழிக்கப்பட்டு இருளாக மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றும் பொழுது ஆண்டவர் மோசேயின் நாட்களில் தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கும் பொழுது 3 நாள் பூமியின் மேல் என்ன வந்ததுங்க? இருள் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல மிருகம் ஆளுகை செய்யும் பொழுது இந்த பூமி முழுவதும் இருளாக மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன? அப்போ கூட ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு என்ன பண்ணல? மனம் திரும்பலை. அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் பண்ணுறது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அதை பார்த்து கூட ஜனங்கள் என்ன பண்ணல? மனம் திரும்பலை. தங்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 9:20-21 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாதையினால் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. பூமியில் இவ்வளோ காரியம் நடக்குது, அப்போ கூட மனுஷனுக்கு என்ன பண்ணல? மனம் திரும்பணுன்ற அந்த எண்ணம் வரவே இல்லை. அல்லேலூயா. தேவனை தூஷித்தார்களே தவிர தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணல? மகிமைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் 16-12 சரி, ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 6ஆம் தூதன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நதியின் மேலே ஊற்றுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த 6 கலசங்களில் உள்ள 6 தூதர்களில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று பூமி சம்பந்தப்பட்டது, 2வது தூதன், 3வது தூதன், 6வது தூதன் நதி சம்பந்தப்பட்டது, 4வது தூதன் வானம் சம்பந்தப்பட்டது, 5வது தூதன் மிருகம் சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. புரிஞ்சுன்றவளா ஒரு ரெண்டு சொல்லுவோம், புரியலன்றவளா இன்னொரு ரெண்டு சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. வானம் பூமி சமுத்திரம், வானம் பூமி சமுத்திரம். அப்போ இந்த 3 இடத்திலும் தேவன் தன்னுடைய கோபத்தினுடைய முடிவை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஐபிராத் நதி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால்,
துருக்கியில் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட் ஐப்ராத் நதி எங்கே இருக்குது? துருக்கி. இப்போவும் இருக்குது. ஐப்ராத் நதி இப்போவும் இருக்குது. துருக்கியில் அது ஆரம்பித்து சீரியா, ஈராக் வழியாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பாரசீக வளைகுடாவிலே போய் அந்த நதி சேருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி, இந்த 6ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை நதியின் மேல் ஊற்றும்பொழுது நதி வற்றி போனதாகவும், கிழக்கிலிருந்து ராஜாக்கள் அந்த வழியாக வந்து யுத்தம் பண்ணுவதாகவும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து 17ஆம் வசனத்தில் 7ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லி பெரும் சத்தம் பிறந்தது. அல்லேலூயா. அப்போ 7ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஊற்றும் பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவனுடைய கோபம் என்னாச்சுங்க? முடிஞ்சு போச்சு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கிருந்து சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டாகவில்லை என்று சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இதோடு கூட 7ஆம் தூதனுடைய கலசத்தில் உள்ளதை முற்றிலுமாய் ஆண்டவராகிய தேவன் முடிக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம்.